வெல்கம் டு கற்க கசடர. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் என்னென்னலாம் இருக்குங்கிறது சின்னதாக ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுத போகிறவங்களுக்கு ஒரு கட்டாயம் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100 மார்க்கில் வந்து 40 மார்க் எடுத்தால் வெற்றி. மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே நினச்சி தான் ஃபெயில் நம்ம நினச்சா மட்டும் தான் ஃபெயில் ஆக முடியும். கட்டாயம் டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயில் ஆக மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பேப்பர் தான் இது. 40 மார்க்குங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு ஒரு சில பயங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அந்த பயம் வந்து கட்டாயம் இந்த வீடியோஸில் போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க்குக்கு வந்து தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க பத்தி கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல கூட நாங்க எழுதிட்டு இருந்தோம். அதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எளிது. ஓகேங்களா, நீங்க ரொம்பலாம் படிக்கணும் கூட அவசியம் இல்லாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அதே போல தமிழ் கொடுக்கப்பட்ட தமிழ் பகுதியை நன்கு படித்து கருத்து சிதையாமல் நல்லா நோட் பண்ணிக்கணும். கருத்து சிதையாமல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி வேணா மொழிபெயர்ப்பு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டை மாத்திராத அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஓரளவு அதாவது ஓரளவு கொஞ்சமா அப்படி இப்படியும் மேக் பண்ணாவே 5 மார்க் வந்துடும். நமக்கு 100 மார்க் எடுத்து ஒன்றும் நோ யூஸ் இல்லையா? அதனால ஒரு 5 மார்க் 6 மார்க் வந்துடும். அடுத்த ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தமிழ் டு இங்கிலீஷ், செகண்ட் ஹாஃப் வந்து இங்கிலீஷ் டு தமிழ். ஓகேங்களா, இங்கிலீஷ் டு தமிழ். நீங்க இங்கிலீஷை ஓரளவு நீங்க வாசிச்சு பார்த்துட்டாவே உங்களுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கான அந்த தமிழ் என்ன எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓரளவு நீங்க ஈஸியா வந்து மாற்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, தாமஸ் மோட்டரை பத்தி போன குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. இந்த டைம் ரொம்ப ரொம்ப தமிழ் இங்க குரூப் 1ல வந்து ரொம்ப எளிமையா கேட்டிருந்தாங்க. அதே போல உங்களுக்கும் கேட்பாங்க. அப்ப இதுலயும் வந்து போன இதுல வந்து மினிமம் கேரண்டி 5 மார்க், இந்த கொஸ்டின்ல மினிமம் கேரண்டி 5 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் மார்க் வந்துடும். அடுத்து அதே போல ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம், இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். கொடுக்கப்பட்ட பகுதியை அதன் அளவில் 1/3 அளவில் சுருக்கி உங்கள் சொந்த நடையில் எழுதுக. தலைப்பு தேவையில்லை. உடனே கொடுத்துட்டான் தலைப்பு தேவையில்லைன்னு. நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை பேராகிராஃப்னு பாருங்க. ஒரு 3 பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா இந்த 3 பேராகிராஃபை சுருக்கி ஒரே பேராகிராஃபை எழுதணும். இவ்வளவுதான் விஷயம். ஆனா ரொம்ப கம்மியா எழுதணும். பலவரன்னு எழுதாம ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரே பேராகிராஃப் எழுதணும். அதுதான் விஷயம். ஏன்னா நான் இங்க 3ங்கிற மாதிரி தான் பேராகிராஃபோட சைஸ் இருக்கு. அதனால நான் ஒரே ஒரு பேராகிராஃப்ல எழுதிட்டேன். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டி 6ல இருந்து 8 மார்க். அப்ப கருத்து சிதையக்கூடாது. கொடுக்கப்பட்டது சிதையாம நீங்க வந்து எழுதுனா அதுல ஒரு 6ல இருந்து 8 மார்க். இப்ப இதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதே போல இது 10க்கு 10. நான் சொல்றேன் இதுக்கு 10க்கு 10 எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதுறது ஒண்ணுமே இல்லை. கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல மேல அப்படியே இருக்கும். அதை அப்படியே வரிசை எழுதுறது தான். சிலம்பு குறிப்பிடு, குழல் வகையில குறிப்பிடுக. வரிசையா இருக்குங்க. ஓகேங்களா, உங்க கொஸ்டின்ல இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கொன்றை குழல், குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல், ஏன்னா குழல்கள் சிலப்பதிகாரம் புரிகிறது. அவ்வளவுதான். ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஒவ்வொரு வரி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதனால ஈஸியா உங்களால மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுக்கு 5க்கு 10க்கு 10 மார்க். இதுக்கெல்லாம் வந்து ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல். ஓகேங்களா, வெறும் ஒரு வரியில ஆன்சர் வரும். வெறும் ஒரு வரியில வரும். நம்ம அந்த ஒரு வரியில ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு 10க்கு அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருவாங்க. தைரியமா எழுதலாம். சாலரன்ற ஈஸியா உங்களால வந்து 10 மார்க் எடுக்க முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே போலதான். உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த அதாவது குறிப்பை வந்து விரிச்சு எழுதுறதுன்னு கொடுப்பாங்க. அதே போல அந்த விடை எழுதும் போது கொஸ்டின் நம்பரை தவறாம போட்டுட்டே வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு சில இடங்கள் இது பழக்கமா வச்சுக்கோங்க, அங்கே எக்ஸாம் யூஸ் ஆகும். கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கொடுக்கறத அப்படியே நீங்க எப்படி வேணும் எழுதிக்கோங்க. பேராகிராஃப் டைப் எழுதுங்க, அல்லது ஹெட்டிங் போட்டு இப்ப கொடுத்ததே ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. அதே போல இங்க வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வார்த்தை உள்ள வர மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. எப்படியாவது உள்ள வந்துடணும். ஓகேங்களா, அது மாதிரி பயன்படுத்தி நீங்க எழுதிட்டீங்கன்னாவே இதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸ் நீங்க உங்களால வந்து ஈஸியா ஸ்கோர் அடிக்க முடியும். ஓகேங்களா, உங்க கொடுத்தது அப்படியே எழுத போறீங்க. அதே போல திருக்குறளை பொறுத்த வரைக்குமே மானுட விழுமியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த மானுட விழுமியங்கள்ல திருக்குறள்ல பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு 10 திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுல எந்த திருக்குறள் சூட்டபிளா இருக்கும், 1 2 3 4 5 கேட்கறாங்க அப்படின்னா 5ல் எதுல வேணா போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ நான் மனிதனுக்கு மான உணர்ச்சி வேண்டும் என்பதே எவ்வளோ இல்லை, நான் அப்படியே எழுதி முடிச்சுட்டேன். ஓரளவு மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே போட்டிருக்காங்க. திருக்குறளை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை சுட்டி காட்டி எழுதுங்க, மார்க் ரொம்ப அதிகமாக வரும். இது மாதிரி திருக்குறளை சுட்டி காமிச்சு உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸை போட்டு காமிச்சிட்டிங்கன்னா மார்க்ஸ் வந்து திருக்குறள் வரும். திருக்குறளுக்கு பயமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10 திருக்குறள் நல்ல திருக்குறளாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு 10 திருக்குறள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அந்த திருக்குறளை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு வந்துருங்க. உங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு இடத்துல 5 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 5 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடித முறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3ல் ஒரு ஆப்ஷன் வந்து அரசாணை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாணை வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலதிகாரிலேருந்து கீழதிகாரிக்கு வந்து கடிதம் கொடுப்பாங்க. ஒரு இயக்குனர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரோ ஒரு ஒரு சில இதுக்கு இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 15 மார்க்கில் மினிமமாக நம்ம 11 மார்க்கில் 10 மார்க் நம்ம வாங்க முடியும். 3ல் ஏதோ ஒரு கொஷின்ஸ் கட்டாயம் வரும். இதில் அரசாணை மேக்ஸிமம் வந்துடும். அரசாணை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 5 செட்டு இருக்கும். ஓகேங்களா, 5 செட்டு. ஒரு செட்டுக்கு 4 கொஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிழை நீக்கி எழுதுக, சந்தி பிழை அல்லது வந்து எழுத்து பிழை எது வேணா இருக்கலாம். அதில் ஒரு 5 மார்க், அதில் ஒரு 4 மார்க் வரும். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வாக்கியங்கள் அமைத்து எழுதுகன்னு சொல்லி 2 ஆஃப் கொடுப்பாங்க. அப்போ அதில் ஒரு 4, இதில் ஒரு 4. அதுக்கப்புறம் பிரித்து எழுதுகளில் ஒரு 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை வாக்கியமாக எழுதுகன்னு சொல்லி ஒரு 4 மார்க் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் ரொம்ப எளிமையாக எடுக்கக்கூடியதான் இந்த 20 மார்க்கு. உங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து ஒரு 75 to 80 எடுக்க முடியும். நீங்களே நினச்சாலுமே இந்த 70 மார்க்குங்கிறது வந்துடும். அதனால் தைரியமாக எழுதுங்க. எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கட்டாயமாக எழுதிருங்க. ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தைரியமாக எழுதுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.